ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா ரொம்ப ஸ்வீட் அண்ட் க்யூட்டான லவ் ஸ்டோரியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம ஹீரோவுடைய இன்ட்ரோ இப்போ தான் வருது. ரொம்ப கெத்தாக கார்லேருந்து வந்து இறங்குறானா, அவன் பார்த்தோன்னா ஒரு கோல்டான சிஓவாக இருந்துட்டுருக்கான். வேலை உண்டு தான் உண்டுன்னு இருப்பான். பொண்ணுங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். பொண்ணுங்கனாலே அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டுருப்பான். ஸோ அந்த சமயத்தில் ஹீரோயின் அங்கே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அவள் பாய் ஃப்ரெண்டுக்காக எடுத்துகிட்டு வராளா. ஹீரோவுடைய செக்யூரிட்டி டீம் அவள் இடைஞ்சலில் இருக்கான்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுட்றானுங்க. அவள் கொண்டு வந்திருக்க சாப்பாடெல்லாம் கீழே கொட்டிடுது. ஹீரோ அந்த பக்கமாக போகும்போது திரும்பி பார்க்குறானா, ஹீரோயின் விழுந்து கிடக்கிறதையும் பக்கத்தில் ஒரு பாக்ஸில் டம்ப்ளிங்ஸ் எல்லாம் இருக்கிறதையும் அந்த டம்ப்ளிங்கை பார்த்த உடனே அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது. சின்ன வயசில் அவங்க அம்மா அவனுடைய சிஸ்டருடைய பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டம்ப்ளிங் தான் பண்ணி கொடுப்பாங்க. அவன் சிஸ்டர் வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருப்பா. ஸோ இதெல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு வேளை அவனுடைய சிஸ்டராக இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவளுக்கு ஓடி போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாரும் இவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க, இவன் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேச போகையில் அவனுடைய அசிஸ்டண்ட் அங்கே வந்துட்டு, பாஸ் நீங்கள் சொன்ன பொண்ணை பற்றி கொஞ்சம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நீங்கள் உடனே கிளம்புங்க அப்படின்ன உடனே ஹீரோ அவன் டீமோட கிளம்பி அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஹீரோயின் அதுக்கப்புறம் தட்டு மாதிரி எழுந்து நிற்கிறாளா. அப்போ அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ஓடி வரான். உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஃப்ரண்ட் கேட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு, பேக் கேட்டில் தானே உன்னை வர சொல்லியிருக்கேன், இங்கே இந்த மாதிரி லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காத அப்படின்னு திட்டுறான். ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டே இருக்காளா. அவகிட்ட இந்த லஞ்ச் பாக்ஸை பிடுங்கிக்கிட்டு அவளை அங்கேருந்து விரட்டி விடுறான். அப்போ ஹீரோயினுக்கு கரெக்டாக அவளுடைய பாஸ் கிட்டேருந்து கால் வருது. அவள் ஒரு ஹோட்டலில் வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவங்கிருந்து போகிறத பார்த்த உடனே அவளுடைய பாய் ஃப்ரெண்டும், இவகிட்ட இருக்க அந்த வீட்டை வாங்குறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லைனா இவளை எப்பயோ டம்ப் பண்ணியிருப்பேன் சே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்த லஞ்சை வந்துட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். அவருடைய அசிஸ்டண்ட்டு ஒரு ஹோட்டலில் தான் நீங்கள் கேட்ட ஷேரன் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ரிசப்ஷனில் அவனை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக மற்றவங்களோட சேர்ந்து நின்றுட்டே இருக்காளா. அவனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அவன் மேனேஜர் கிட்ட போயிட்டு, பாஸ் என்னுடைய போனஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, போனஸை பற்றி அப்புறம் பார்க்கலாம், இப்போ நான் சொல்கிற ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். ஹீரோயினை வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான் ரொம்ப தப்பான இன்டென்ஷன்ஸோட. ஸோ ஹீரோயின் அந்த ரூமுக்கு வராளா. அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பணக்கார பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். ஸோ அந்த பொண்ணு அவனை கிஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட, அந்த சமயத்தில் ஹீரோயின் டக்குன்னு அவள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிறான். நீ இந்த மாதிரி சீட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான். நான் ஒன்று சீட்டெல்லாம் பண்ணலை, அவள் என்னுடைய கிளைண்ட்டுன்ன உடனே நான் பார்த்தது என்னன்னு கூடமா எனக்கு தெரியாது, அவ்வளோ முட்டாளா நான் என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லும் போது, நான்லாம் அவனை சீட் பண்ணல, தேவையில்லாமல் என் பேரை கெடுக்காது அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி ரொம்ப பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பணக்கார பொண்ணு இருக்கால, அவள் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படியே திருச்சி சொல்லிடுறான். இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கால, பண கஷ்டமாக இருக்கான், அதனால் என்னை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க சொல்கிறா. ஸோ அவளுடைய பாடி என்கிட்ட விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கா பணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்றான். ஹீரோயின் உடனே, என்ன நீ இப்படி ஏமாத்திட்டுருக்க, நீ என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்னை சீட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டோடனே அவன் கோவப்பட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்றான். இப்போ நான் கிளாஸில் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு காலெல்லாம் ரத்தம் வருது. ஆனாலும் இவங்க யாருமே நம்ம ஹீரோயினை வந்துட்டு சொல்கிறத கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா பணக்காரங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துட்டுருக்காங்களா. ஸோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பயங்கரமாக புள்ளி பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. என்னோட பாய் ஃப்ரெண்டை சீட்டருங்கிறியா, நான் அவனை உங்ககிட்ட இந்த ஸ்டீல் பண்ணுறேன்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திமிராக நடந்துட்டுருக்காளா. அப்போ ஹீரோயினுடைய அந்த மேனேஜரும் அங்கே ஓடி வந்துடுறான். ஸோ அவனுமே அந்த பணக்கார பொண்ணுக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அவளுடைய பேர் ஏமின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏமியும் நம்ம ஹீரோயினுடைய சீட்டர் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், போய் சொன்னதாக ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மற்ற வெயிட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் மேலே பொறாமப்பட்டுக்கிட்டு அவளை அந்த கிளாஸ்க்கு மேலேயே முட்டியெல்லாம் போட வச்சு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, மன்னிப்பு கேட்காம விடமாட்டேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் அப்போ அந்த ஏமி போயிட்டு நம்ம ஹீரோயினை இன்னும் கொஞ்சம் வந்து கத்த விடாமல் பண்ணுறதுக்கு, வெளியில் யாருக்கும் சவுண்ட் கேட்காம இருக்கிறதுக்கு அவள் வாயெல்லாம் ஸ்டப் பண்ணி வச்சிடுறா. இப்போ கூட அந்த சீட்டட் பாய் ஃப்ரெண்ட் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானா. அப்போ நம்ம ஹீரோ சத்தம் கேட்டு உள்ளே வந்துடுறான். இப்போ பார்த்தோன்னா இந்த ஹீரோ தான் இந்த ஹோட்டலுக்கே வந்துட்டு ஓனரு. பட் ஆனால் இது உங்களுக்கு யாருக்கும் தெரியலை. ஸோ இப்போ ஹீரோயினை இந்த மாதிரி இவங்க புள்ளி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மெமரி ட்ரிகர் ஆகுது. சின்ன வயசில் ஷாரன் அப்படிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, அண்ணா நீ சீக்கிரமாக வளர்ந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ இங்கே இவளுக்காகன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு வந்தது அந்த சீட்டர் பாய் ஃப்ரெண்டுக்கும் அவனுடைய அந்த புது கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமிக்கும் வந்து ஒத்துக்கலையா. ஸோ ஹீரோ கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அந்த ஏமி ரொம்ப திமிராக பேசுகிறான். நான் யாருன்னு தெரியுமா, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, ஒரு சொடக்கு போட்டேன்னா நீயே இங்கே இல்லாமல் போயிடுவேன், தேவையில்லாமல் இதில்
இதில் இன்வால்வ் ஆகாத, ஏன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவள் பிரச்சனை வச்சுக்கிட்டா, அதனால் அவளை டீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனும் நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக கை வாங்குறான்னா ஹீரோ வந்துட்டு அவன் கையை அப்படியே உடச்சி அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்றான். அப்போ அந்த ஈமியும் விடாமல் வந்து கத்திக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோவும் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னு பார்ப்போமா, இங்கே சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் நான் எடுத்து அங்கே போலீஸ்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மேனேஜர் ஏமி அப்புறம் அந்த சீட்டர் பாய் ஃப்ரெண்ட் எல்லாருமே ஹீரோவை மிரட்டுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போயிட்டு கெஞ்சுறா, என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் சார், நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஏமியும் இங்கே சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் உனக்கு எதுவும் கிடைக்காது, ஏன்னா நான் கொடுக்குற பணத்துக்கு அது நான் சொடக்கு போடுறதுக்குள்ளே வந்து காணா போயிடும், உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது நாங்கள் புள்ளி பண்ணோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் நேரில் பார்த்துருக்கேன், உன்னால் என்ன முடியுது என்னால் என்ன முடியுதுன்னு பார்ப்போமா, நான் ஃபோன் பண்ணி காக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும் போது அந்த சீட்டர் எக்ஸு ஏமியை கூட்டிகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக்கிடுறான். அப்போ அந்த மேனேஜரும் ஹீரோ கிட்ட வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கானா. ஹீரோவுடைய அசிஸ்டண்ட் உள்ளே வந்த உடனே ஹீரோ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வேலையை விட்டு தூக்கு அப்படிங்கிறான். நீ யார் என்னைய வேலையை விட்டு தூக்குறதுக்கு அப்படின்னு அந்த மேனேஜர் வந்து திமிரா பேசுகிறான்னா, அசிஸ்டண்ட்டோ இவர் தான் நம்மளுக்கெல்லாம் பாஸு, இந்த ஹோல் குரூப்போடைய சிஇஓ இவர் தான் அப்படின்னு சொல்ல மற்றவங்க எல்லாம் வந்துட்டு உடனே மன்னிப்பு கேட்குறாங்க. ஹீரோவும் நான் சொன்னதான், எந்த கட்டமாக இருந்தாலும் எந்த ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி புல்லிங் மட்டும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், இந்த ரூமில் இப்போ யாரெல்லாம் இருந்தீங்களோ அத்தனை பேரும் ஃபயர்ட், எல்லாரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறான். ஹீரோயினும் ஹீரோவுக்கு தேங்க் பண்ணுறா, நீங்கள் பல முறை எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதுக்கப்புறமா வந்துட்டு அவளை பார்க்கும் போதெல்லாம் தன்னுடைய தொலைஞ்சு போன தங்கச்சி மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி லைட்டாக யோசிக்கிறான். அப்போ அவளும் கால் தடுக்கி விலகிறதுக்காக போகிறாள், காலில் கிளாஸ் பீஸ் எல்லாம் கொட்டிச்சு இல்லை அதனால். ஸோ இப்போ ஹீரோ அப்படியே வந்துட்டு அவளை தாங்கி பிடிக்கிறானா. ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் டக்குன்னு வந்துட்டு மனசுக்குள்ளே ஈத்தன் அப்படின்னு வந்துட்டு ஒரு பேரை வந்து முணங்கிட்டு இருக்கா. அப்புறம் திரும்ப ஹீரோக்கு தேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அவனுடைய ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவள் அசிஸ்டன்ட் கிட்டே கேட்குறான், ஷேரனை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னியே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சார் இப்போ நம்ம போனோம்ல அந்த ஹோட்டலில் தான் வந்துட்டு ஷேரன் இருந்திருக்கா, ஷேரன் வந்துட்டு நீங்கள் சொன்ன நேமில் கிடையாது, அதாவது உங்கள் ஃபேமிலி நேமுக்கு கீழே இல்லை, அதுக்கு பதிலாக வேறு ஒரு நேமில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ன உடனே ஹீரோ யோசிக்கிறான், அவளை நடுவில் அடாப்ட் பண்ணிட்டாங்க, அதனால் அந்த ஃபேமிலி நேம் வேணால் சேஞ்ச் ஆகியிருக்கலாம், ஷேரனை பற்றின டீட்டெயில்ஸை முதல்ல என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்துட்டு உடனே இன்வைட் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயியான ஷேரனை காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோனுடைய பிக்சர் தான் அங்கே வருது. ஸோ ஹீரோ அதை பார்த்த உடனே என் மனசில் தோன்ற எமோஷன்ஸ் எல்லாம் இப்போ உண்மையாக, அந்த பொண்ணுடைய அட்ரஸை முதல்ல வாங்குங்க, வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த சமயத்தில் தான் இங்கே ஹீரோயினுடைய வீட்டில் அவளுடைய பாட்டி இருக்காங்களா. அப்போ அவளுடைய சீட்டர் எக்ஸ் அங்கே வந்துட்டு, பாட்டி இந்த வீட்டை எனக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதை இப்போவே கொடுத்துருங்களேன் அப்படிங்கும் போது, இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே சொத்து இது மட்டும்தான், இது என் பேத்திக்கு தான் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நானும் அவளும் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அவள் இப்போ ஷாப்பிங் தான் போயிருக்கா, உங்களுக்கு கஷ்டம் வேணான்னு சொல்லித்தான் இன்றைக்கே நான் வந்துட்டு இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னேன், அவள் தான் சரின்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றி அவங்களக்கிட்ட பொய்யா சொல்லி ஏமாற்றி அந்த வீட்டை அவனுடைய பேரில் வந்து எழுதி வாங்கிக்கிறான். பேப்பரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பின உடனே அடுத்த நிமிஷம் பார்த்தா அவன் ஆளுங்களை செட் பண்ணி இப்போ அந்த வீடை காலி பண்ணுறதுக்காக பாட்டிக்கிட்ட வம்பு பண்ணிகிட்டு இருக்கான். பாட்டியோ இது என்னோட வீடு, நான் காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உன்னோட வீடா, சும்மா புடுக்காத கிளம்பி மரியாதையாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு கண்ணா பின்னாடி வந்துட்டு அந்த பாட்டியும் போட்டு அடிச்சிடுறானுங்க கோவத்தில். அப்போ ஹீரோயின் அந்த வீட்டுக்கு வராளா. ஸோ அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க, ரவுடிஸ் கொஞ்சம் பேர் வந்து பாட்டிக்கிட்ட ஏதோ சண்டை போட்டுட்ருக்காங்க, முதல்ல போய் என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினை பார்த்த உடனே பாட்டி திரும்பி அழுகிறாங்க, பாரு நம்மளை வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் உடனே பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த ஆட்கள் கிட்ட கேட்குறான், நாங்கள் எதுக்கு வீட்டை காலி பண்ணணும், இது எங்களோட வீடு, ரவுடிசம் பண்ணாதீங்க, மரியாதையாக கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஆட்கள் உடனே ஹீரோயினை பார்த்து திட்டுறாங்க, இதெல்லாம் உங்கள் வீடுன்னு சொன்னால் நம்பிட முடியுமா, பரவாயில்ல நீயும் நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்களா. பாட்டி வந்து கத்திகிட்டே இருக்காங்க, பாட்டியை போட்டு திரும்ப அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சிடுறானுங்க. இங்கே ஹீரோயினும் மரியாதையாக விட்டுடுங்க, எங்கள் வீடு இது அப்படிங்கிற போது, சரி என் கூட நீ ஸ்லீப் பண்ணு, எனக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன்னு ஒத்துக்கோ, இந்த வீடு இல்லை இதை விட பெரிய வீடாக உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப அசிங்கமாக ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கானா. அப்போ ஹீரோயினும் பாட்டியும் சேர்ந்து, சரி இதுக்கு மேலே வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, வீட்டை விட்டு போயிடலாம், இந்த வீடு வேணாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்சிரா. பாட்டியோ நம்ம கஷ்டப்பட்டு வந்துட்டு உழைச்சி சம்பாதிச்ச வீடு இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. வீடே ஹீரோயினோட சீட்டர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை காட்டுறான். ஹீரோயின் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் பாட்டி கிட்ட கேட்குறா, பாட்டி நீ ஏதாவது வேலை பண்ணியா, இது ஏதாவது சைன் போட்டு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்தான், நீயும் அவனும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு சைன் கேட்டால் நான் போட்டு கொடுத்தேன் அப்படின்றாங்க. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி பண்ணாத பாட்டின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது அந்த ரவுடி திரும்ப ஹீரோயின் கிட்ட அதே டீல் தான் பேசிகிட்டு இருக்கான், நீ எனக்கு மிஸ்ட்ரெஸ் ஆகிட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறீட்டுலாம் இருக்க. எமோஷனல் ஆகிட்டு நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ கரெக்டாக ஹீரோ வரானா,
இங்கே இந்த ஆட்கள் எல்லாருமே இவங்க 2 பேரையும் வந்து இல்ட்ரீட் பண்ணுறத பார்த்துட்டு தாங்கிக்க முடியாமல் அந்த ஆட்கள் எல்லாம் போட்டு அடிச்சிடுறான். ஸோ அவங்க எல்லாரும் அங்கேருந்து ஓடிடுறாங்களா. இன்னும் திரும்ப திரும்ப ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு ஒரே நாள்லேயே இவளை 3 தடவை காப்பாற்றிருக்கானேன்ற மாதிரி யோசிச்சு அவன் கையில் இருக்கக்கூடிய ரத்த காயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்த்து உன்னுடைய அப்பா அம்மா யார், எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோயினும் எனக்கு அப்பா அம்மா கிடையாது, பாட்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவளும் மனசில் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோயினுக்கு 6 வயசு இருக்குது. அவளை 5 வயசில் காசு கொடுத்து விலைக்கு இவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இவளை கூட்டிகிட்டு வந்து அடுத்த 1 வருஷத்துலேயே அவங்களுக்கு குழந்தை பிறந்துருதா, ட்வின்ஸ் வேறு. ஸோ அப்போ அந்த ஈவிலான அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் இனிமேல் வேண்டாம், எனக்கு தான் குழந்தை பிறந்துருச்சுல்ல, இவ அன்லக்கின்னு சொல்லிட்டு அங்கே ஜோஷிக்காரங்க சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வச்சுக்க மாட்டோம், அவளை திரும்பி எங்கேயாவது ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாட்டிக்கு அதுக்கு மனசு கேட்கல. அப்போ இந்த குழந்தைய வந்துட்டு எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கிறீங்க, இந்த குழந்தை வந்த நேரம் தான் உங்களுக்கு நல்லது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஈவில் அம்மா அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லையா. அதனால ஹீரோயினை ரொம்ப அன்லக்கி, அவள் கூட இருந்தால் எல்லாமே வந்து கெட்டதாக தான் நடக்கும் அது இதுன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டையும் குழந்தையும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. பாட்டியும் நீ என் கூட இருமா, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கானா. அப்போ அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் வருது. ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப சிக்காகிடுறான், அவனோட உயிருக்கே போராடிட்டு இருக்கான். அவங்கக்கிட்ட பணம் இல்லை ட்ரீட் பண்ணுறதுக்கு, அவங்க அம்மா மட்டும்தான் இருந்துட்டுருக்காங்க. கூட அடாப்டட் சிஸ்டர் ஒருத்தி இருந்துட்டுருக்கா. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்னையை காப்பாற்றுறதுக்காக உன் தங்கச்சி அவளே வந்துட்டு தன்னை விற்றுட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டாப்பா, அதனால தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆனால் உன் தங்கச்சிக்கிட்ட உன்னுடைய பெண்டன்ட்டோடைய பாதியை கொடுத்துருக்கேன். ஸோ எப்படியாவது நீ அவளை கண்டுபிடிச்சி அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த செயினை பார்த்துட்டு உடனே உள்ளே இருந்து அவளை கட்டாயப்படுத்தி புல் பண்ணுறானா. பார்த்தா அதில் வேற பெண்டன்ட் இருக்குது. அதனால ஹீரோவும் இது அவள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பிடுறான். பேத்தியும் இப்போ உட்காந்து அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க வேற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. அப்பா பாட்டியும் உங்ககிட்ட நான் இதை கொடுக்கவே மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவுடைய அந்த அதர் ஹாஃப் ஆஃப் த பெண்டன்ட் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுக்குறாங்க. இது உனக்கு சொந்தமானது, உனக்கு மட்டுமே சொந்தமானது, இத்தனை வருஷம் வேற யார் கையிலையும் மாட்டிக்க கூடாதுன்னு நான் பத்திரமா வச்சிருந்தேன். உன்னுடைய ஒரிஜினல் ஃபேமிலி கிட்ட இருந்து உனக்காக கிடைச்ச ஒரு விஷயம். ஸோ இனிமே இது உன் பொறுப்பு, பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்க அவளும் ஈத்தனும் அம்மாவும் எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி திரும்பி வரவே இல்லை அப்படின்னு நினச்சி அழுதுட்ருக்கா. ஸோ இங்கே பாட்டிக்கிட்ட அவள் பேசிகிட்டே இருக்காளா. அப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்குது. இவளுடைய ஈவல் அடாப்டட் மாம் தான் அங்கே வராங்க. ஸோ அவங்களுடைய அந்த ட்வின்ஸ் பசங்களோட வந்திருக்காங்களா. இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை எப்போவுமே புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்ததுக்கான காரணமே ஹீரோயினை திரும்ப டான் பண்ணுறதுக்காக தான். பாருங்கள், இவர் இருந்தால் வந்துட்டு அன்லக்கி, இவர் இருந்தால் எதுவுமே நல்லது கிடையாதுன்னு சொன்னோம்ல, அதனால தான் இருந்த ஒரு வீடும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை திட்டுறாங்க. இப்பயாவது அவளை விட்டு பிரிஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு. பாட்டி முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க, என் பேத்தி தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுடைய நெஜ பேத்தி இருக்கால, அவள் நம்ம ஹீரோயினை வந்துட்டு ரொம்ப டான் பண்ணிக்கிட்டு அப்படியே பாட்டியை பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் நீ சாவ போகிற, உனக்கு என்ன அவள் மேலே அவ்வளோ பாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாளா. ஹீரோயின் கோவப்பட்டு அவளை அரைஞ்சிடுறா. பாட்டி எப்படி பேசுவியான்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஈவில் மாமும் நம்ம ஹீரோயினை பதிலுக்கு அரைஞ்சிட்டு என் பொண்ணு மேலேயா கை வைக்கிற, நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஹீரோயினும் இனிமேல் நான் இங்கேருந்து கிளம்பிட போகிறேன், சும்மா பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஹீரோயினோட அந்த அடாப்டட் ஃபாதர் இருக்காருல, ஒரு எலைட் குரூப் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க. அந்த பார்ட்டிக்கு என்னுடைய பொண்ணா, அதாவது இந்த ஃபேமிலியோடைய பொண்ணா நீ எங்களோட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒரிஜினல் பொண்ணுக்கு வயசு கம்மியாக இருக்கனால அவங்க அங்கே கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால் ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ, அதாவது ரிச்சான ஒருத்தனை அவங்க பிடியில் வச்சுக்கணும், அவங்கக்கிட்ட எப்படியாவது பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளானாக இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனே அவளை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த குடும்பத்துக்கு நாங்கள் வந்து உனக்கு 5 வயசு இருக்கும் போது அவ்வளோ காசு கொடுத்து தான் உன்னைய விலைக்கு வாங்கணும், அதுக்கு பிறகு இத்தனை வருஷம் எங்கள் அம்மா தான் உனக்கு சாப்பாடு போட்டு உனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து எல்லா செலவும் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் என்ன திருப்பி கொடுக்க போகிற, இந்த ஒரு வேலையை செய்யுங்கிறாங்க. ஹீரோயினும் அதுக்கப்புறமா சரி நான் இதை பண்ணிடுறேன், ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என் பக்கத்துலேயே நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் யாரோ நான் யாரோ தான் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு ஹீரோயினும் அவங்க கூட்டிகிட்டு வராங்களா. அப்போ நம்ம ஹீரோவும் வந்திருக்கான்ல, அவனுக்கு ட்ரிங்க்கில் ட்ரக்கை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அவன் சுத்தமாக வந்துட்டு ஒரு உணர்ச்சியே இல்லாமல் சூதானமாக இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் வந்து தலையை பிடிச்சிட்டு சுற்றிட்டே நடந்துட்டுருக்கானா. அதை பார்க்குற ஹீரோயினுடைய அடாப்டிவ் ஃபாதர் உடனே அவளை கூப்பிட்டு, போ நான் சொன்னது இவர் தான், இவரை கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கவே, ரூமில் கூடவே இரு, அவர் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அப்போ அவர்கிட்ட வரானா. ஹீரோ தெரியாமல் அவன் மேலே இடிச்சிட்றான். 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் வச்சுட்டே இருக்கும்போது ஹீரோக்கு தொலைஞ்சு போனால் அவனுடைய அந்த சிஸ்டர் தான் ஞாபகம் வரா. ஸோ அதை பார்த்த உடனே வந்துட்டு அவன் கொஞ்சம் வந்து ஸ்தம்பித்து போய் நிற்க, அப்போ அவளுடைய அப்பாவும் ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவை கைத்தாங்களா அவர் சொல்லக்கூடிய ரூமுக்கே கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இங்கே அந்த ஈவிலான பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பிளான்
பிளான் படி எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ரூம்லேயே ஹீரோவை தேடி ஒருத்தி சுற்றிட்டு இருக்கா. இவளுடைய பேர் ஷெல்லி. ஸோ ஹீரோ எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அப்பா கிட்ட வந்து அந்த ஷெல்லி சொல்லிட்டு இருக்கா. அப்பா, நம்ம பிளான் படி அவனுக்கு ட்ரக்கை கலந்து கொடுத்துட்டேன். பட் ஆனால் அவன் எங்கே போனான்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் ட்ரக் வேலை செஞ்சு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவனுடைய ஹார்மோன்ஸ் அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குப்பா, அவன் எங்கே போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா சொன்ன இடத்துக்கே வந்துட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டாளா. ஆனால் பொறுமையாக ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வரா. ஆனால் ஹீரோவும் அவளை விடாமல் எடுத்து ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். ஸோ இதெல்லாம் அந்த ஷெல்லி கலந்த ட்ரக்னால தான். ஹீரோவில் ஃபோர்ஸ் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே அவள் கோவப்பட்டு பிடிச்சி தள்ளி விட்றா. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போகிறேன், நீங்கள் நிறைய குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும் போது ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்துடுறான். ஸோ இப்போ அவர்கிட்ட நீ தான் என்னை வந்து ட்ரங்காகவே வச்ச, எனக்கு ட்ரிங்கில் எதையும் மிக்ஸ் பண்ணிவிட்ட, என்னையை வந்து செடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ ஒன்றும் தெரியாத இன்னசென்ட் மாதிரி நினச்சிட்ருக்க, ஒன்று சும்மா விட்டுருவேனா, நீ ஆசைப்படத்தை உங்ககிட்ட கொடுத்துட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு அவளோட மேக் அவுட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வந்து அவளை பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கா. இன்னும் ரொம்ப தான் நடிக்கிற இன்னசென்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்திகிட்டே இருக்கானா. ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் அழுகிறதுக்கே ஆரம்பிச்சிடுறா. அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவனா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கக்கூடிய பாத்ரூம்க்கு ஓடி போயிட்டு அந்த டப்புக்குள்ளே ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சிட்டு உள்ளே முங்கிடுறான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு ரொம்ப பதட்டப்படுறா. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் பண்ணாதீங்க, பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஓடி போய் காப்பாற்றுறாளா. ஹீரோவும் அந்த மயக்கமான ஒரு அரகுற நிலையிலேயே ஹீரோயினை பார்த்துட்டு, ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு அவன் சின்ன வயசில் ஒரு பேர் வச்சுருப்பான்ல, அந்த பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு அப்படியே அவன் மேலே மயங்கி விழுந்துடுறான். இவர் என்ன சொன்னார், நிஜமாவே வந்துட்டு அந்த பேர் சொன்னாரா, அப்போ இவர் ஈத்தனா, இல்லை இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவ குழம்பிட்டு இருக்கா. ஸோ அப்போ இங்கே ஹீரோயினுடைய அடாப்டிவ் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஹிண்ட் கொடுத்த உடனே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் உள்ளே வந்து கண்ணா பின்னாடி உங்களை வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து ஒரு பெரிய சிஇஓ அப்படிங்கிறதுனால இவனுக்கு இந்த மாதிரி வந்துட்டு எப்போவுமே பேப்பரசிஸ் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்களா. இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் கிடைச்சிச்சுன்னு சொல்லி இவங்களை வந்து வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அவளுடைய அடாப்டிவ் பேரண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே அவங்களுடைய கேவலமான பிளான் அப்படின்னு அவளுக்கு புரிய வருது. அதனால் ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் பட்டுட்டு ஓடி வராரு. அப்போ சொல்கிறாரு, சார் இப்போ மீடியானால் வந்துட்டு நம்மளுடைய ஷேர்ஸ் எல்லாமே இறங்கி போயிடுச்சு, நிறையா கம்பெனிஸ் நம்மளை வந்து மாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்கூப்புன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ஹீரோயினும் அவனுக்கு க்ளோஸாக இருக்க மாதிரி அந்த டப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிக்சர். ஸோ இதை பார்த்துட்டு இந்த பொண்ணை வேணும்னே தான் பண்ணியிருக்கா, அவள் ரொம்ப இன்னசென்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஸோ அவளை பார்த்தே ஆகணும், நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும், அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஏன்னா அவளுடைய பாஸ் அவகிட்ட போனஸ் பற்றி பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு வரா. வந்து பார்த்தா பழைய மேனேஜரே இருக்கான். அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஹீரோ தான் இவனை வேலையை விட்டு தூக்குனானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அவனும் என்ன ஷாக்காக இருக்கான, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு, என்னுடைய ரிலேட்டிவ் இங்கே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, என்னுடைய பேரை மட்டும் மாற்றினேன், வேலை கிடச்சிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு லூப் ஹோல் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ரூம் டோரை லாக் பண்ணுறான். எதுக்காக இப்போ லாக் பண்ணுறீங்க அப்படின்னு உடனே, பல முறை என்னோட இன்டென்ஷன்ஸை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரே ஒரு தடவை உன்னை என்ஜாய் பண்ணணும், அதுக்காகத்தான் வந்து இத்தனை நாளாக காத்துட்ருக்கேன், நான் ஹிண்ட் கொடுத்துட்ருக்கேன், ஆனால் நீ தெரியாத மாதிரியே நடந்துட்டுருக்க, உனக்கு போனஸ் கேட்டல்ல, ஸோ நீ என்கிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியோ அதை பொறுத்து தான் உனக்கான போனஸ் கிடைக்கும் அப்படின்னோடனே ஹீரோயின் முதல்ல தள்ளி போங்க, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து வெளியில் போகலான்னு நினைக்கிறாளா. அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இவன் வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட பேசணும்னு தேடிட்டு இருக்கான்ல, இப்போ கரெக்டாக வந்துட்டு உள்ள ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிடுறான். ஹீரோயின் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு அந்த மேனேஜரை போட்டு அடிச்சிடுறான். அதுக்கப்புறமா அந்த மேனேஜரை பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது, முதல் நாள் இவனை தானே வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் எப்படி உள்ளே வந்தான்றதை முதல்ல கண்டுபிடிங்க. அதே மாதிரி இவனுக்கு யாராவது சம்மந்தப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா அத்தனை பேரையும் ஃபயர் பண்ணுங்க. ஏன்னா அவனுடைய அசிஸ்டண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அடுத்தது அவனை போலீஸ்கிட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மேனேஜர் கத்திக்கிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறானா. ஹீரோயினும் திரும்ப திரும்ப நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நான் எப்படி கைமாறு பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னோடனே ஹீரோவும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு, நீங்கள் என்னமோ சொன்னீங்க ஆனால் எனக்கு சரியாக கேட்கல அப்படின்னு சொல்கிறா. நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிருன்னு சொன்னேன், நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, சத்தியமாக கிடையாது, நீ எல்லாம் வந்துட்டு என் மனசில் இருக்கவளுக்கு ஈக்குவலாக வரவே முடியாது, அது அவளுக்கான பிளேஸ் மட்டும்தான், 20 வருஷமாக நான் அவளை மட்டும் தான் நேசிச்சுட்டு இருக்கேன், உன் கூட ஒரு டீல் வச்சுக்கலாம் தான் இருக்கேன், நீ பண்ண வேலையினால தான் எனக்கு வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் அடி வாங்கிடுச்சு. ஸோ 3 மாதம் நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக நீ எனக்கு இருக்கணும், 3 மாதத்துக்கு பிறகு நம்ம மீடியா போய் பிரேக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினும் வந்துட்டு நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இதில் யோசிக்கிறதுக்கு உனக்கு ஒன்றுமே கிடையாது, அப்படி நீ யோசிக்கணும் முடியாதுன்னு ஏதாவது சொன்ன அப்படின்னாக்கா கண்டிப்பாக நேற்று பண்ண விஷயத்துக்காக உன்னை சூ பண்ணுவேன், எனக்கு நஷ்ட ஈடு நிறைய நீ கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை ஒத்துக்க வச்சிடுறான். ஹீரோயினும் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துடுறா. கூட வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, நீ என்னுடைய
அவனுடைய வீட்டில் தான் தங்கணும், அப்போ தான் மீடியா பீப்புள் நம்புவாங்கன்னு சொல்லி ஹீரோயினை கம்பல் பண்ணி அவனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரங்களும் சரி, ஹீரோவுடைய பழைய நானியும் சரி, ஹீரோயினை ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு தன்னைத்தானே பணத்துக்காக விற்றுக்கிட்டு அலையிறவளெல்லாம் வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகிடுது. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க ஆன்ட்டி, அம்மா கிட்ட பேச வேண்டியதில் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினும் ஏன்டா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்துட்டுருக்கா. அவளுக்கு மந்த்லி ஒரு சேலரியும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருப்பானா. ஸோ பாட்டியை பார்த்துக்கிறதுக்கோ இல்லை வந்து வீடு கிடைக்கிறதுக்கோ அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் ஒத்துட்டு இருந்திருப்பா. இப்போ ஹீரோக்கு அங்கேருந்து ஒரு கால் வருது. ஸோ ஹீரோயினை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பேரண்ட்ஸ் இப்போ நம்ம ஹீரோவுடைய கம்பெனியை டார்கெட் வச்சுருக்காங்க. அவங்க கம்பெனியோடைய ஷேர்ஸ் வச்சுக்கல அப்படின்னாக்கா இவங்க ஹீரோவை வந்து சூ பண்ணுவாங்க. அதாவது ஹீரோயினை வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேஸ் கொடுத்து கம்பெனி பேரெல்லாம் நாசம் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. என்ன சரி பண்ணுறது அப்படின்ன உடனே ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். முதல் நாள் தானே இவ சொன்னாயா தனக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது, பாட்டி மட்டும் தான் சொல்லிட்டு. அப்போ நான் நினச்ச மாதிரி இவ இன்னசென்ட்டெல்லாம் கிடையாது, இவ ஏதோ ஒரு பிளானில் தான் உள்ளே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவளை கீனாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானிக்கு கால் பண்ணிட்டு ஹீரோயினை கொஞ்சம் பனிஷ் பண்ணுங்கள், இங்கே நிம்மதியாக இருக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ காலையில் ஹீரோயின் எழுந்து வரும்போதே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் கீப்பர் லேடியும் மற்றவங்களும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட ஒரு ஒரு வேலையாக சொல்கிறாங்க. இந்த வீட்டில் சும்மாலாம் தங்க முடியாது, ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது வேலை பண்ணி தான் ஆகணும். இந்த மொத்த வீட்டையும் ஹீரோ ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்களா. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற வேலையாட்களும் அவங்களுடைய வேலை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட தள்ளி விட்டுடுறாங்க. ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணு, தோட்டத்தில் வந்துட்டு செடிக்கு தண்ணி ஊற்று, அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு மனசில் யோசிக்கிறா, சரி பரவாயில்ல, இங்கே ஹீரோ தான் வந்துட்டு மாதம் இவ்வளோ காசு தரானே, நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மாதத்துக்கு சம்பளம் அப்படின்னா நான் ஏன் சும்மா இருக்கணும், இவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மாங்கன்னு வேலை செய்யறதுக்காக ஆரம்பிக்கிறா. சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்களா. சரின்ட்டு அவள் ஹீரோக்காக சமைச்சு அங்கே அவனுடைய ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்றா. அவனும் என்ன நீனு பிரேக்கப் பண்ணிட்டோன்றதுக்கப்புறமும் எனக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்க, அந்த அளவுக்கு வந்துட்டு நீ என்னை லவ் பண்ணுறியா என்ன? சரி, என்னால் உன்னை கல்யாணம் தான் பண்ணிக்க முடியாது, ஆனால் ஏமியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உன்னை நான் வச்சுக்கிறேன், உனக்கு ஒரு வீடும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துகிறானா. ஹீரோயின் கோவப்பட்டுட்டு, நீ என்னடா வீடு கொடுக்கறது, அது என்னுடைய பாட்டியோடைய வீடு, ஸோ கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு வக்கீலை பிடிச்சி கேஸ் போட்டு அந்த வீடை வந்துட்டு உங்ககிட்ட இருந்து வாங்குறேன்னா இல்லையா பாரு அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ அவன் கையை பிடிச்சி எடுத்து ரொம்ப பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோ அப்போ தான் கார்லேருந்து வந்து இறங்குறானா. இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு கோவம் வந்துடுது. இவனை பார்த்த உடனே அந்த எக்ஸு பயந்து ஓடி போயிடுறான். இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோவும், இந்த 3 மாதத்துக்கு நம்ம கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், மற்ற ஆம்பளைங்களோட பழகாத, மீடியாவில் நம்புற மாதிரி இருந்துக்கணும், இது ஒன்று தானே உனக்கு கண்டிஷன் சொன்னேன், அப்படி இருந்தும் எதுக்காக தேவையில்லாத சீஃப் ஃபெல்லோஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விளக்கம் கொடுக்க வரா. ஆனால் ஹீரோ அதை கேட்க தயாரா இல்லையா. மரியாதை அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறமா அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட லஞ்சை கொடுத்துட்டு கிளம்பிடுறா. இது பாஸுக்குன்னு சொல்லி கொண்டு வந்தது கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. சரின்ட்டு அந்த அசிஸ்டண்ட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த சாப்பாடை கொடுத்துட்றாங்களா. ஹீரோயின் மேலே செம காண்டில் இருக்கான். எதுக்காக கோவப்படுறான்னு அவனுக்கே ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறமா பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவள் கொடுத்த சாப்பாடை ஓப்பன் பண்ணுறானா. பார்த்தா அதே ரோஸ் டம்ப்ளிங் தான் இருக்குது. அதை பார்த்த உடனே அவனுக்கு திரும்ப அவங்க அம்மா ஞாபகமும் தங்கச்சி ஞாபகம் தான் வருதா. அதுக்கப்புறம் அதை சாப்பிட ஆரம்பித்த உடனே அம்மாவோட டேஸ்ட் அப்படியே இருக்கே, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முணங்குறான். திரும்ப வீட்டுக்கு வந்துட்டால. மற்ற வேலைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்காங்க. நடுத்தருவில் இருந்தவெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து வாழ்றாளின்னு சொல்லிட்டு அப்போ 3 பேரில் வந்துட்டு இவளை புள்ளி பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து சாப்பிட்டு போட்டு அந்த ஸ்கின்னெல்லாம் இவளை வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லி அவளுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசாமல் தான் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தி ஒரு படி மேலே போயிட்டு நம்ம ஹீரோயினோட கையில் வந்து ஷூ காலை வச்சு மிதிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அதனால அவள் காலை விலக்கி விட்டுட்டு எந்திரிக்கிறாளா. என்னோட காலவை தள்ளி விட்டுட்டு போறியா, அவ்வளோ திமிராயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்காக போறா. அப்போ ஹீரோயினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பெண்டன்ட் வந்துட்டு வெளியில் வருதா. ஸோ அதை பார்த்த உடனே இது ஹீரோவுடைய பெண்டன்ட், நீ திருடவும் ஆரம்பிக்கிறியா, மரியாதையாக அதை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கம்பல் பண்ணுறாங்க. அவளோ இது என்னோடது, என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கான்னு கொடுத்துட்டு போனது, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு உடனே எப்படி இந்த மாதிரி வேலைக்காரியாக இருக்கக்கூடிய நீ, உடம்ப வைக்கிற நீ, இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ ஒர்த்தான ஒரு ஜேட் பெண்டன்ட் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கிறதுக்காக 3 பேருமா சேர்ந்து அவளை வந்து கையை காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரு ரிமூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காளா. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஹீரோ வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவன் குரல் கொடுக்கவும் தான் அத்தனை பேரும் வந்துட்டு ஹீரோ வந்ததை பார்த்துட்டு பதறாங்க. சார் ஒன்றும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு ஒருத்தி சொல்கிறா. எது விளையாட்டு, புள்ளி பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கோவப்படுறானா. அவன் வாய்ஸை கேட்டோன்னே இன்னொருத்தி சொல்கிறா, இல்லை சார், அவள் உங்களோட திங்ஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவும் அப்படி என்ன ஸ்டீல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் அந்த இன்னொருத்தி நம்ம ஹீரோ வந்துட்டு
பதில் சொல்கிறதுக்காக வாயை திறக்கிறாளை பார்த்துக்கிட்டே அப்போ ஹீரோடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்துடுறா. ஓ அப்போ பாஸோடது பாஸ் கிட்ட தான் இருக்குது, அப்போ இவ சொன்ன மாதிரி இது அவளோட தான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு சாரி பாஸ் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ ஹீரோயினை வந்துட்டு போய் தூக்கி விட்டுறதுக்காக போகிறேன்னா ஹீரோயினும் இவங்க எல்லார்கிட்டேயுமே என்ன இந்த அளவுக்கு புள்ளி பண்ண சொன்னதே நீ தான், அவங்கக்கிட்ட வேறு மாதிரி பேசிட்டு எனக்கு முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து அவளுடைய ரூமுக்கு ஓடி போயிடுறா. ஹீரோவுக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான், அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வேலைக்காரங்களை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறமா அவனும் இன்னைக்கு மதியானம் லஞ்ச் யார் ப்ரிப்பேர் பண்ணா அப்படின்ன உடனே அங்கே இருக்கக்கூடியவ எப்போவுமே ஒருத்தி வந்து ஹீரோக்கு சமைச்சு கொடுப்பாளா, அவள் வந்து ஹீரோயின் தான் பண்ணான்னு சொன்னால் பாஸ் இன்னும் கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிடுவாருன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நான் தான் பாஸ் பண்ணேன் அப்படிங்கிறா. ரோஸ் டம்ப்ளிங் உனக்கு எப்படி பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே அந்த நானி இருக்காங்கல்ல அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இதை கேட்ட உடனே ஹீரோவும் நம்பிடுறான். சரி அம்மா கூட வந்துட்டு இத்தனை வருஷமாக இருக்காங்க, அம்மா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க போல் சீக்ரெட் ரெசிபியை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நீங்கள் 3 பேரும் ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு, அதனால் நீங்கள் 3 பேரும் வேலையை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபயர் பண்ணி அனுப்பி விட்டுடுறான். அம்மா அந்த ஹவுஸ் கீப்பர் வராங்களா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க எதுக்காக என்னோட அசிஸ்டண்ட் எல்லாம் ஃபயர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட என்ன ஆண்டி சொன்னேன், காலையில் வந்துட்டு அந்த பொண்ணை எதுவும் வந்து பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல, நைட்டு ஏதோ கோவத்தில் வந்துட்டு அவளை ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டேன், ஆனால் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தெளிவாக தானே சொன்னேன் அந்த பொண்ணுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு உடனே அவங்க இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொல்கிறாங்க, இனிமேல் இப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப அம்மா கிட்டே போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை பற்றி கேட்குறானா. ஹீரோயின் ரூமில் மயக்க போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை செக் பண்ணிட்டு ஒரு செவன் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ பதறி போயிட்டு அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறான். ஸோ இப்போ அந்த கிளாஸ்னால அவளுக்கு காலில் அடிபட்டுச்சுல்ல, அந்த ஊண்டு இன்ஃபெக்ட் ஆகி கூடவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் அவளுக்கு இப்போ ஃபீவர் வந்துருச்சுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அவள் ரொம்ப வீக்காக இருக்கா, ஒழுங்காக சாப்பிடக்கூட இல்லை போல், கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்களா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினுக்காக வருத்தப்பட்டுட்டு கொஞ்ச நேரம் கூடவே இருந்துட்டுருக்கான். அப்புறம் அவன் வெளியில் போன சமயம் பார்த்து கரெக்டாக அங்கே அந்த ஷெல்லி உள்ளே வந்துடுறா. ஸோ இப்போ அந்த ஷெல்லிக்கு நம்ம ஹீரோயின் மேலே செம கோவமாக இருந்துட்டுருக்கா. ஏன்னா இவன் அந்த ட்ரக்கை மிக்ஸ் பண்ணப்போ ஹீரோ கூட வந்து ஒன்றா ஸ்லீப் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவனுடைய பிளானாக இருந்திருக்கும். ஆனால் நடுவில் ஹீரோயின் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டா அப்படிங்கிற விஷயத்தான் இப்போ மீடியாவில் தெரிஞ்சு இவனுக்கு வந்து அவன் வீட்டிலே கொண்டு போய் வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அதனால் இப்போ கோவப்பட்டுட்டு அங்கே வந்து ஹீரோயின் கிட்ட கத்திட்டுருக்கா. ஸோ என் பிளானை நாசம் பண்ணதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ட்ரக்கை மிக்ஸ் பண்ணது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ரொம்ப ஷாக் ஆகுற மாதிரியெல்லாம் நடிக்காத, மரியாதையாக ஹீரோடைய லைஃப்லேருந்து விலகி போயிடு அப்படின்னு சொல்கிறான். நான் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் இந்த கான்ட்ராக்டை பற்றி யோசிச்சுட்டு தப்பு பண்ணது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவ கோவப்பட்டு நம்ம ஹீரோனை அடித்து வெளியில் தரன்னு எழுதிட்டே வந்துட்டுருக்காளா. அப்போ தான் ஹீரோவுடைய அந்த நானி ஆண்டி வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்த உடனே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போய் மேலே உட்கார வச்சு ரெஸ்டடுமா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஷெல்லியை பார்த்துட்டு யார் நீ எதுக்காக இந்த பொண்ணுக்கு பிரச்சனை பண்ணுற, மரியாதையை வெளியில் போ இல்லைனா பாஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷெல்லியும் இந்த வீட்டு வேலைக்காரி தானே நீனு, உனக்கு 1 மில்லியன் பணம் தரேன், நான் சொல்கிற வேலையை மட்டும் செய் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிகாரமாக பேசுகிறாளா. அந்த ஆண்டிக்கு கோவம் வந்துடுது. பக்கத்தில் உள்ளே வரக்கூடிய ஹீரோவை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்களா. உடனே அவங்களும் இவகிட்ட நடிக்கிறாங்க. சரி நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள் பணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இங்கே ஹீரோயினுடைய கேரக்டரை டெஸ்ட்ராய் பண்ணணும், ஆம்பளைங்களுக்காக உடம்பு விற்கிறவ அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய மனசில் அந்த விஷயத்தை பதிய வைக்கணும். கூடவே ஹீரோவும் இவ்வளோ வெறுக்க வச்சுட்டு என்னையை நேசிக்க வைக்கணும். நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறப்பெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காளா. ஹீரோ அங்கே வந்ததை அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறா. உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டு எதுவும் தப்பாக நினச்சிடாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ன உடனே முதல்ல என் பக்கத்துலேயே வராத, நீ எல்லாம் வந்துட்டு என் பக்கத்தில் வரதுக்கு தகுதி கிடையாது, வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லியை பார்த்து கத்துறான். ஆனால் ஷெல்லி அங்கேயே நின்றுட்டுருக்காளா. ஸோ இப்போ அந்த நானியும் அவங்க வந்து பேசினதெல்லாம் கேட்டு தான் சொல்கிறாங்க. பாஸ் உங்களை ட்ரக் பண்ணதே இவ தான், நம்ம ஹீரோயின் ரொம்ப இன்னசென்ட் ஆனவ, அவளை தெரியாமல் நம்ம தப்பாக எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷெல்லியும் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறா. ஹீரோவும் என் கண்ணு முன்னாடி இன்னொரு தடவை வந்துடாத, யாரோட பொண்ணு நீன்னு சொன்ன, சரி உங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். ஹீரோயினும் கிட்ட ஹீரோ வந்து சாரி கேட்குறான். சாரி நான் வந்து ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் என் வாழ்க்கையில் எப்போவுமே நடக்கக்கூடியதான் இது, அதனால் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்க வேண்டாம், இனிமேல் இந்த கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பில் என்னால் இருக்க முடியாது, என்னையை விட்டுடுங்க, நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தட்டு மாதிரி கீழே விழுந்து எழுந்துலாம் வந்து போயிட்டுருக்காளா. ஹீரோக்கும் மனசு பதறுது, இருந்தாலும் வந்து அவளுக்கு போகட்டும்னு சொல்லி விட்டுடுறான். அதுக்கு பிறகு ரொம்ப அப்செட் ஆகிட்டு உட்காந்துருக்கான். ஒரு பொண்ணுடைய ஃபீலிங்ஸை நிஜமாவே ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா. அப்போ தான் ஹீரோயினுடைய பெட்டில் விட்டுட்டு போன அந்த ஹாஃப் பெண்டன்ட்டை பார்க்குறான். அதை பார்த்த உடனே ஷாக் ஆகி எடுத்துட்டு அவனுடைய பெண்டன்ட்டோட சேர்த்து வச்சு பார்க்குறான். ரெண்டும் மேட்ச் ஆகுது. அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், நான் சந்தேகப்பட்டது கரெக்டாக போச்சு. அப்போ என் கூட இத்தனை நாளாக கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது ஷேர்
என்னுடைய தங்கச்சி தான் அம்மாவும் நானும் தேடிட்டு இருக்கக்கூடியவ அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனுடைய அசிஸ்டண்ட்டும் அப்போ தான் உள்ளே வரானா, சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஷாரனை பற்றி நாங்கள் தேடிட்டோம். அடாப்ட் பண்ணவங்க ரொம்ப ஈவலாக இருந்திருக்காங்க. குழந்தை பிறந்த உடனே அவளை கழட்டி விடணும்னு பார்த்துருக்காங்க. அப்புறம் அவளுடைய அந்த பாட்டிமா தான் கூட்டிகிட்டு போய் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி முடிக்க நம்ம ஹீரோக்கு இப்போ தான் கன்ஃபார்மே ஆகுது. இப்போ இத்தனை நாள் அவன் பழகிட்டு இருந்தது தான் தேடிட்டு இருந்தவ தான் தன்னுடைய ஃபியான்சே அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறான். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் அடாப்டிவாக தானே இருந்திருப்பாங்க. ஹீரோவுடைய அம்மா அடாப்ட் பண்ணி தான் ஹீரோயினை வளர்த்துருப்பாங்க. சின்ன வயசில் ஒரு குழந்தையிலேருந்து 5 வருஷம் வரைக்கும் வளர்த்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருந்திருக்கும். இப்போ 20 வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஹீரோவும் 20 வருஷமாக வந்துட்டு அவளை தேடிக்கிட்டு தான் இருந்திருப்பான். 20 வருஷமாக அவளை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பான். ஸோ இப்போ ஹீரோயினை தேடி தான் அவன் அணைஞ்சிட்டு இருக்கான். அப்படிங்கிறதுனால தான் ஹீரோயினை வந்துட்டு வேற யாரோ ஒருத்தின்னு நினச்சி கோவப்பட்டிருப்பான். இப்போ அவன் தேடிட்டு இருந்தவ இவ தான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா அவன் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கானா. அவளை திரும்ப வந்துட்டு மகன் அவளை கூட்டிகிட்டு வந்து அவளை பார்த்துக்கிட்டு என்னையாடி உன்னை நான் ரியலைஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லி அங்கே கெஞ்சிட்டு இருக்காளா. அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய அந்த ஷெல்லியும் ஹீரோயின் மேலே இருக்கக்கூடிய கோவத்தில் ஹீரோ கிட்டேருந்து கண்டிப்பாக உன்னை பிரிச்சிருவேன், உனக்கு ஆறுதலாக இருக்கிறது இந்த கிழவி மட்டும்தானே, அதனால இந்த கிழவியும் இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வளர்த்த அந்த பாட்டியை வந்துட்டு பிலோவை அமுக்கி சஃபோகேட் பண்ணி கொலை பண்ணிடுறா. யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கூட அவகிட்ட இருந்து விலகாமல் ஹீரோ பார்த்துட்டே இருக்கான்ல. அப்போ ஹீரோயினுடைய மொபைலுக்கு திரும்ப திரும்ப கால் வருதுனால எடுத்து பேசுகிறான். பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறோம், ஹீரோயினுடைய பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறான். ஹீரோயின் அப்போ தான் தூக்கத்துலேருந்து திடீர்னு எந்திரிக்கிறா. பாட்டின்னு கத்திக்கிட்டே, எனக்கு ஒரு கெட்ட கனவு, நான் முதல்ல பாட்டிக்கிட்ட பேசணும், என்கிட்ட ஃபோனை கொடுங்க, என் ஃபோன் எங்க, ஏன் உங்கள் கையில் இருக்குது, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோவும் அவளுடைய சின்ன வயசு பேர் சொல்லி கூப்பிட்றானா. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது. உடனே அவளும் வந்துட்டு ஷாக்கில் கேட்குறா, நீ நிஜமாவே என்னோட ஈத்தனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல உடனே ஹக் பண்ணிக்கிறா. நீயும் அம்மாவும் என்னை தேடி வரமாட்டீங்களான்னு சொல்லி இத்தனை வருஷம் எவ்வளோ தவிச்சிருப்பேன் தெரியுமா, இப்போயாவது எனக்காக வந்துட்டு ஈத்தன் இனிமேல் என்னை விட்டுட்டு போயிடாத, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என் கூடவே இரு, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காளா. அப்போ தான் ஹீரோவும் அவகிட்ட இந்த குண்டை புத்துக்கி போடுறா. இந்த மாதிரி பாட்டி இறந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் நான் நம்ப மாட்டேன், என்ன சொல்லிட்டு இருக்க, இப்போ தான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னேன், உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனால் இந்த சமயத்தில் போய் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன், நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு ஃபோனை பிடிங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுறா. அவங்களும் பாட்டி இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா. ஹீரோயின் வந்து பித்து பிடிச்ச மாதிரி வந்து கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. பாட்டிக்கு எதுவும் ஆயிருக்காது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்க, ஏன் ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்தி அழுதுகிட்டே வந்துட்டு அங்கேருந்து ஓடுறா. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரானா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அங்கே அவளுடைய அடாப்டிவ் பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கொண்டாட்டமாக தான் இருந்துட்டுருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே திரும்ப வந்துட்டு இந்த பழியும் தூக்கி ஹீரோயின் மேலே போடுறாங்க. அவங்க கிட்ட 1000 தடவை சொல்லியும் கேட்கல, உன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்ட கட்டையை பக்கத்தில் வச்சிருக்கனால தான் அவங்க இப்போ சாகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவளை திட்டிகிட்டே இருக்காங்களா. ஹீரோ முகத்தை பார்த்த உடனே அவங்க அப்படியே பேச்சை மாற்றிட்டு ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. பாட்டியெல்லாம் பார்த்து அழுதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் உட்காந்துருக்காளா வெளியில். அப்போ ஹீரோ கொண்டு வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கான். ஆல்ரெடி நீ வீக்காக இருக்க, தயவு செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு. எல்லாமே இந்த பிரச்சனை எல்லாமே என்னால் தான் வந்துச்சு, அதுக்கு மெயின் காரணமும் நீ தான், நான் உனக்கு தேடிட்டு இருந்தப்போ இத்தனை வருஷம் ஏங்கிட்டு இருந்தப்போ நீ வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ வந்து ஹீரோ மேலே தான் வந்துட்டு அவள் இருக்கக்கூடிய கோவம் எல்லாத்தையுமே திணிக்கிறா. நீ முன்னாடியே வந்திருந்தா நான் என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருக்க மாட்டேன், அவன் பாட்டியை ஏமாற்றி வீடை வாங்கியிருக்க மாட்டான், பாட்டியும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய வீக் ஹார்ட் அவங்க ஏமாந்து போனதுனால இன்னுமே உடஞ்சி போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ ஏன் என்னை சீக்கிரமாக தேடி வரலை, இல்லைனா வந்துட்டு எதுக்காக இப்போ நடுவில் என்னை தேடி வந்த, நீ எப்பவும் வராமல் இருந்திருக்கலாம் தான் என் மனசுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அப்படிலாம் பேசாத, பாட்டி இறந்து போனதுக்கும் நீ என்னையை திட்டுறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். ஹீரோயினும் அதை எதையே ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அங்கேருந்து என்னை விட்டுடு, இனிமேல் வந்துட்டு என் லைஃப்பில் ஈத்தன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கிளம்பி போயிடுறான். பாட்டிக்கு பிறகு அங்கே ஃபியூனரல் நடந்துட்டுருக்கா. ஹீரோயின் அங்கே வந்த உடனே ஹீரோயினுடைய அந்த சிஸ்டர் இருக்கால ஈவிலானவ, அவன் இப்போ வந்து நம்ம ஹீரோயின் பாட்டிக்கிட்டே பார்க்கறதுக்காக எதுக்காக வந்த, நீ தானே அவளை கொன்ன அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு பாட்டியை பார்த்தே ஆகணும், மரியாதை செலுத்தணும்னு உடனே மரியாதை செலுத்தணும்னு சொன்னல, அப்போ நாங்கள் நிறுத்துற வரைக்கும் அதை சொல்லிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீ நிறுத்தக்கூடாதுன்னு அவளை பவ் பண்ணிட்டு சொல்லிகிட்டே இருக்கா. அவளும் கீழே குனிஞ்சிட்டே இருக்காளா. அப்பாவை தலையில் அங்கே ரத்தமே வந்துடுற அளவுக்கு வந்துட்டு அத்தனை தடவை பவ் பண்ணிட்டா. அப்போ ஹீரோவுடைய அம்மாவும் அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஹீரோ சொல்கிற விஷயம் கேள்விப்பட்டு, அதாவது ஹீரோயினை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபியூனரல் ஹாலுக்கு அவங்க வந்த உடனே ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலாக இருக்காங்களா. அவள் தலையில் வர காயத்தை பார்த்து வேற ரொம்ப இதாகிடுறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு அவங்கள பார்த்த உடனே அம்மா வந்துட்டிங்களா, என்னை ஃபைனலாக தேடி கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. நீ ஏன்டா அழுகிற, உனக்கு ஒன்றும் இல்லை, அம்மா தான் வந்துட்டல்ல, அம்மாவும் ஈத்தனும் உன்னை எல்லாமே எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தான் ஹீரோயினுடைய ஃபேமிலி எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி ஹீரோ ஏற்கனவே சொல்லியிருப்பானா, அதனால் அவங்க அம்மா இப்போ போயிட்டு அவங்கள கொஸ்டின் பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட
கிட்ட ஹீரோயினை கொடுத்தப்போ எப்படி கொடுத்துருந்தேன், நீங்கள் எப்படி அவளை ட்ரீட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, ஓ ஹீரோயின் எங்களுக்கு விற்றது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவில் மாமும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. பணத்துக்காக எங்ககிட்ட விற்றுட்டு இப்போ நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, இந்த பொம்பளையும் ஹீரோயினும் மோசமானவங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களா. அதை கேட்ட உடனே அவனுடைய அம்மா பற்றி அவன்கிட்டே தப்பாக சொல்லுவீங்களா அப்படின்ன உடனே இவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னது ஈத்தனுடைய நிஜமான அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோடைய அம்மா இவங்க தான் வந்துட்டு நம்ம தப்பாக வேற பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே மென்று முழுங்கிட்டு இருக்கும்போது, உங்கள் பிள்ளைங்களை உங்களுக்கு வளர்க்குறதுக்கு வக்கில்லைன்னா அடுத்தவங்க தான் திருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 பசங்களையும் வந்துட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வச்சு சாத்தி எடுக்கிறாங்க இவங்க. அதோட வந்துட்டு, இங்கே என் வீட்டு பொண்ணை எப்படி வந்துட்டு நீங்கள் பவ் பண்ண வச்சிங்களோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த அம்மாக்கே நீங்கள் மரியாதை செலுத்துறதுக்கு ரெடியாக இல்லாதப்போ ஏன் பொண்ணை எதுக்காக இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவரை காட்ட, உடனே இவங்களும் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு வந்துட்டு குடும்பமாக 4 பேர் சேர்ந்து ஹீரோயின் எத்தனை முறை பவ் பண்ணாலோ அதே மாதிரி இவங்களும் பவ் பண்ணிகிட்டே இருக்காங்களா. அத்தனை பேருக்கும் தலையில் அடிபட்டு ரத்தம்லாம் வருது. அப்போ ஹீரோயினை வந்துட்டு இவங்க ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறதை தாங்கிக்க முடியாமல், அம்மா போதும் அவங்களாம் நிறுத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதை கேட்ட உடனே, என் பொண்ணுக்கு இலகுன மனசாக இருக்குது, அதனால் அவங்க எல்லாரையும் சும்மா விடுறேன், இன்னொரு தடவை என் பொண்ணு பக்கத்தில் வரணும்னு நினச்சாலே உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டியோடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராளா. ஹீரோ அவங்க அம்மாவையும் ஹீரோயினையும் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்ராடுக்கு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறான். வீட்டுக்குள்ளே கூட வராமல் இவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தா அங்கே அந்த ரவுடிஸ் குரூப் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு ஹீரோயினும் அப்போ ஹீரோடைய அம்மாவுமே கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு இந்த ஏமியோடைய வேலை தான். என்னுடைய ஃபியான்ஸேயோடைய வீட்டை நீ வந்து எடுத்துக்கலான்ட்டு பார்த்தியா, என் ஃபியான்ஸே கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கான், அவனுடைய பணத்துக்காக தான் நீ அவன் கூட பழகுற, அவனை சீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த வீடு உன்னோடது கிடையாதுன்னு சொல்லியும் நீ திரும்ப வந்திருக்கனா, அப்போ நீ அடங்கலை, எதுக்கும் வந்துட்டு துணிஞ்சிருக்கன்னு அர்த்தம், இனிமேல் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கையும் கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா அவள் அந்த ரவுடிஸை பார்த்து, இவள் இந்த மாதிரி அழகாக இருக்கனால தான் இப்படியெல்லாம் துள்ளிட்டு இருக்கா, பேசாமல் வந்துட்டு அவள் உடம்புல இருக்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, நானும் வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. அப்போ ஹீரோவுடைய அம்மா சத்தம் போடுறாங்க. உடனே அந்த ஏமி போயிட்டு ஹீரோவுடைய அம்மாவையும் சேர்த்து அடிச்சிட்றான். ஹீரோயின் உடனே பதறா, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஹர்ட் பண்ணணும்னா என்னையை மட்டும் ஹர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இந்த அம்மா பிள்ளை பாசமெல்லாம் ஓவராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஏமி ஆளுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கா. என்னடா பார்த்துட்ருக்கீங்க, சீக்கிரம் ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டுங்கடா அப்படின்னு தான் சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோவும் அங்கேருந்து மீட்டிங்க்கு போக மனசு இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரானா. அப்போ இங்கே நடக்கக்கூடியதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ளே வந்து ரொம்ப சத்தம் போட, ஏமியும் என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, அவனை அடித்து தூக்கி போட்டுட்டு அடுத்தது அவளை அண்ட்ரெஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறா. ஸோ இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்க, ஏமி கத்தி எடுத்து நம்ம ஹீரோனோட கழுத்தில் வச்சுக்கிட்டு, நீ ஏதாவது பிரச்சனை பண்ணனா இவளை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிறா. உடனே ஹீரோனோட கழுத்தில் கத்தியை பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு மேட்மேன் மாதிரி ஆகிட்டு அவளை கத்துறான். அவளை ஏதாவது பண்ணணும் நீ நினச்சினா கூட உன்னையும் குடும்பத்தையும் தடம் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை குத்துறதுக்காக வராளா. அப்போ ஹீரோ வந்து கத்தியவே கையில் பிடிச்சிடுறான். அங்கே ஏமி வந்து எவ்வளோதான் அவளை ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கையில் குத்தினாலும் அவன் எடுக்காமல் இருந்துகிட்டே இருக்க, பைத்தியக்கார சரியான சைக்கோ இவன் அப்படிங்கிற மாதிரி முணங்கிக்கிட்டே ஏமி அங்கே ஒதுங்கிடுறா. ஹீரோவும் அதுக்கப்புறமா அவனை சும்மா விட மாட்டேப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அடிப்பட்ட மாதிரியே ஒன்றையும் வந்து பண்ணுறேன் அப்படின்னு அங்கே வரும்போது கரெக்டாக அவளுடைய அந்த ஹீரோயினுடைய சீட்டர் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான்ல, அவனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க, அவனும் நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அடுத்தது ஹீரோவை பார்த்த உடனே அவளுக்கு பின்னாடி பம்மிட்டு போய் நின்றுட்டுருக்கானா. ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் அங்கே 2 பேரையும் கட்டி போட்டு வச்சுட்டு அந்த ஏமி பயங்கரமாக கத்திட்டுருக்கா, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது செத்தடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே ஏமியோடைய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து ஏமியோடைய அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு விஷயத்தை சொல்லிடுறாங்க. இப்போ இங்கே ஏமியை வந்துட்டு, நம்ம காலை வந்து நான் முதல்ல உடச்சாகணும், உன் காலை வச்சு தானே என் கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை அட்டாக் பண்ணுறதுக்காக வரும்போது அங்கே ஏமியோடைய அப்பா வந்துடுறாரு. யாரா நீ என் பொண்ணு மேலே கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்பா அவன் என்னையும் என் பாய் ஃப்ரெண்டையும் கொடுமைப்படுத்துறான், சீக்கிரம் கொல்லுங்கப்பா அவனை, நான் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்காளா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு திரும்புகிறான். ஹீரோவுடைய ஃபேஸை பார்த்த உடனே அந்த ஆள் அடுத்தது வந்துட்டு பயந்துட்டு போயிடுறாரு. பாஸ் நீங்களா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த உடனே அந்த ஏமிக்கும் அந்த சீட்டர் எக்ஸுக்கும் வந்துட்டு மூஞ்சே வந்துட்டு சரியில்லாமல் போயிடுது. ஹீரோவும் உன்னோட பொண்ணை நீ அடக்கி வைக்கல, அதனால் நான் அடக்கி வைக்கலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இங்கே ஏமி வந்துட்டு கத்துறா, அப்பா அவன் யாராக இருந்தாலும் சரி அவனை சீக்கிரம் கொல்லுங்கப்பா, எனக்கு அவனை பிடிக்கலப்பா அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ பாஸை பற்றி இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு உடனே, என்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏமி கத்துறா. அதுக்கப்புறம் தான் இவர் சொல்கிறாரு, கிரீன் குரூப்போடைய ஒரே ஓனர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தன் அப்படின்னு பேரை சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்க, ஏமிக்கு முகத்தில் ஈயாடலை. உடனே ஏமியோடைய அப்பா நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, என் பொண்ணுக்காக மன்னிச்சிருங்க, என் பொண்ணை கண்டிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு, என் கையில் இவ்வளோ பெரிய காயத்தை உண்டாக்கியிருக்கா, என்னுடைய ஃபியான்ஸை அட்டாக் பண்ணியிருக்கா, எங்கள் அம்மா வரைஞ்சிருக்கா, இவ்வளோ சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னோட அப்பா, நான் உங்களுடைய கம்பெனியில்
ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கேன். ஸோ உங்களால் என்னை எதுவும் பண்ண முடியாது. என் பொண்ணை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இவர் வேலையிலேருந்து தூக்கிடணும். இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேறு ஒரு ஆள் வேணும். அதே மாதிரியே என் ஃபியான்சேவையும் எங்கள் அம்மாவையும் புள்ளி பண்ண இவங்க 2 பேரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அவங்களுக்கு நீ ஸ்பெசிஃபிக்காக கால் பண்ணி இவங்களுக்கான மரியாதை எல்லாத்தையும் செய்ய சொல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஹீரோயினுடைய வீடு ஹீரோயினுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த சீட்டர் எக்ஸ்கிட்டையும் சொல்லிடுறான். ஸோ இப்போ ஹீரோ கையில் ரத்த வரதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு அவனுக்கு அதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் போட்டு விட்டுட்டு லைட்டாக அழுகிற மாதிரி இருக்காளா. அப்போ ஹீரோடைய அம்மாவுக்கிட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் அவனுக்கு சாதாரணம், உனக்காக அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா, உன்னைய சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு நிறைய பணம் வேணுங்கிறதுக்காகத்தான் அவனை பயங்கரமாக படித்தான். அட்ட டயத்தில் 2 கிளாஸ் 3 கிளாஸ் ஸ்கிப் பண்ணியெல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் ஆனான். அந்த அளவுக்கு வேகமாக படித்தான், நிறைய வேலை பார்த்தான், டாப் மோஸ்ட் கம்பெனியாக நம்ம நாட்டில் இருந்துட்டுருக்கான், உன்னையும் காப்பாற்றிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஸோ பாட்டியை மாதிரி நீயும் சாவக்கூடாதுன்னா ஹீரோவை விட்டு விலகிரு அப்படின்னு ஒரு வார்னிங் வருது. இதை கேட்டோடனே அவள் ஹீரோ கிட்ட அதே சொல்கிறான், பாட்டி வந்துட்டு தானாக இறந்து போகலை, அவங்கள யாரோ கொஞ்சிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிரட்டுறாங்க அவனையை விட்டு விலகணும்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ வந்து ஷெல்லியோடைய பேரை தான் சொல்கிறான். ஹீரோயினும் அவளா அப்படின்னு சொல்லி கேட்டு ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறமா அந்த ஷெல்லி வந்து சொல்லியிருக்கக்கூடிய இடத்துக்கு பார்க்குறதுக்கு வரலா. அங்கே ஷெல்லியும் அவங்க அப்பாவும் சேர்ந்து 3 பேர் பெஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஹீரோயினை பார்த்து, இவங்க 3 பேரில் உன்னை யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோமா, அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், உன் தகுதிக்கு மீறி தான் இவங்களாம் இருக்காங்க, ஆனால் ஹீரோவை விட்டுடணும், என் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீங்கள் எனக்கு எது கொடுத்தாலும் சரி அதெல்லாம் வந்துட்டு ஈடாகாது, நான் யாரையும் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் பேசினா அதை பற்றி உங்களுக்குலாம் முன்னாடி நான் பேச முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஹீரோயின் வந்து நக்கல ஆரம்பிக்க, உடனே அந்த ஷெல்லி ஹீரோயினை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஹீரோயின் கேட்குறா, நிஜமாவே என் பாட்டியை நீ தான் கொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன போட்டு வாங்கலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்காது அப்படின்ன உடனே ஹீரோயினும், என் பாட்டியை நீ தான் கொன்னனுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறான். எவிடன்ஸ் வேணால் என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னால் வந்துட்டு பக்காவாக ரிவெஞ்ச் பிளான் பண்ண முடியும். நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே இதெல்லாம் பண்ண, ஸோ நீ பாட்டியை கொன்னதுக்காக நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ன உடனே இவ அடிக்கிறதுக்காக வராளா. உடனே நம்ம ஹீரோயின் அவளுக்கு பழின்னு ஒரு அறை கொடுக்குறா. இங்கே ஒன்றும் இல்லாத நீ என்னையே அரைஞ்சிட்டியா அப்படின்ன உடனே, நான் ஒன்றும் இல்லாதவ கிடையாது, ஹீரோடைய ஃபியான்சே நான் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு அந்த ஷெல்லிக்கு கோவம் வந்துடுது. ஒன்று உயிரோட விட்டால் தானே அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கழுத்தை நெரிச்சிட்டாளா. ஸோ அப்போ ஹீரோயினும், என் பாட்டியை கொண்டவன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை தள்ளி விட்டு அவளுடைய கழுத்தை நெரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவளை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அவளை மூச்சு அடக்கி அவளை கொல்ல பார்க்குறா. ஸோ அப்போ ஹீரோ டக்குன்னு அங்கே ஓடி வந்துடுறான், ஹீரோனை பிடிச்சி எடுத்துடுறான். ஷெல்லி வெளியில் வந்ததுக்கப்புறமா ஹீரோ பார்த்து கத்துறா, பாத்தியா இவ வந்துட்டு சரியான சைக்கோவாக இருக்கா, பட்ட பகலில் என்னை கொல்ல பார்க்குறா இத்தனை பேருக்கு முன்னாடி, அதனால் இவளை நீ கல்யாணம் பண்ணிக்காத, எல்லா வகையிலையும் நான் தான் உனக்கு சூட்டபிளாக இருப்பேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னுடைய ஸ்டேட்டஸ் இன்னும் அதிகமாகும் அப்படின்ன உடனே, என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு இவளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, இவளுக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன், ஸோ இவன் ஒன்றும் இல்லாதவ கிடையாது, என்னுடைய மொத்த குரூப்புக்குமே இவ தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஷெல்லியோடைய அப்பா அங்கே வந்துட்டு ஹீரோயினை பார்த்து அட்டாக் பண்ணுறதுக்காக வராரு. ஸோ ஷெல்லியும், நான் ஒன்றுமே பண்ணலப்பா, அவள் தான்ப்பா இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னோடனே ஹீரோவும் சொல்கிறான், ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நாங்கள் ரீஸ்டோர் பண்ணிட்டோம், நீ டெலீட் பண்ணதெல்லாம் எங்களுக்கு ரெட்ரீவ் பண்ணியாச்சு அப்படின்ன உடனே, பரவாயில்ல பாட்டியோட ரூம்குள்ளே ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஷெல்லி சொல்கிறா. ஹீரோயினும், அங்கே ஒன்றும் இருக்காதுதான், ஆனால் இப்போ நீ என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி பேசி கன்ஃபஸ் பண்ணியே அது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அங்கே ஷெல்லியோடைய அப்பாவுக்கு ஒரு டீல் வைக்கிறான். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பொண்ணு உங்கள் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் இருக்கிற இடம் தெரியாமல் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்க அப்படின்னா உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன், அப்படி இல்லைன்னா வம்சாவளின்னு ஒன்று கிடையவே கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்படி ஒரு ஃபேமிலியே கிடையாதுங்கிற மாதிரி ஆக்கி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஸோ இதனால் அந்த ஷெல்லியோடைய அப்பாவுக்கு வந்து ஈகோ கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டு தான் ஹீரோவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோடும் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா இவருடைய ஆட்கள் கிட்ட கூப்பிட்டு ஹீரோவை பற்றி வந்துட்டு ஏதாவது சீக்ரெட்டு கிடைக்குதான்னு கேட்டனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஹீரோ வந்துட்டு ஃபேமிலி ஒரு குழந்தைய வந்து வளர்த்தாங்க, ஆனால் 5 வயசில் ஹீரோ சிக்காக இருந்தப்போ அந்த குழந்தைய விற்றுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். ஸோ இதை சொன்ன உடனே இந்த ஆள் புதுசாக ஒரு பிளான் போடுறாரு. மிஸ்டர் குட்மேனுடைய பேத்திக்கான போயிட்டால, அவள் ஹீரோ கிட்ட தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பிட்டு போடுவோம், அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மிஸ்டர் குட்மேன் அப்படிங்கிற தாத்தாவை கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க. அந்த தாத்தா தான் இவங்களுடைய சர்க்கிளில் ரொம்ப பணக்காரர் மாதிரி, அவர் ரொம்ப கோவக்காரரும் கூட. ஸோ இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு, ஹீரோடைய ஃபேமிலி தான் உங்களுடைய பேத்தியை வந்துட்டு மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க, வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு பணத்துக்காக விற்றுட்டாங்க, ஸோ ஹீரோ வந்துட்டு நீங்கள் பிடிச்சி கேள்வி கேளுங்க, ஆனால் அதை தனியாக கூப்பிட்டு நடத்தினா சரி வராது, நம்ம எலைட் குரூப் எல்லாரையுமே பார்ட்டிக்கு கூப்பிடுங்க, அங்கே வச்சு அவனை வந்து வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்ட உடனே அவரும் அதுதான் சரின்னு சொல்லிட்டு அவர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாரா. ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே வராங்க. ஹீரோயின் சமாளதான் அங்கே வந்திருக்காளா. ஹீரோ பார்த்து மெஸ்மரைஸ் ஆகிடுறான். ஸோ நீ எதுக்காக இங்கே வரணும், எப்போ நீ இந்த மாதிரி
ஜாயின் பண்ண மாட்டேன்ல, ஷையாக ஃபீல் பண்ணுவேன்னு உடனே, இல்லை அந்த மிஸ்டர் குட்மேனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப கோவக்காரன்னு சொல்லிட்டு உன்னை தனியாக விடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அங்கே வரக்கூடிய ஹீரோயினை பற்றி எல்லாருமே காசிப் பண்ணுறாங்க. இவ படிக்காதவ, ஒரு வெயிட்ரஸ் அப்படிங்களா சொல்கிறாங்க. கூடவே ஹீரோடைய ஃபியான்சே அழகாக இருக்கா, ஹீரோவுடைய அடாப்டிவ் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாமும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே கேட்டும் கேட்காத மாதிரி இவங்க வந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு பிஸ்னஸ் டீல் பேசிக்கிறதுக்காக வராங்க. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய ஷெல்லியோடைய அப்பாவை ஹீரோ சந்திக்கிறான். நான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தும் நீங்கள் வந்துட்டு அதை காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லைல்ல, ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்ப்போம், நான் அழியிறேனா நீ அழியிறானா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் அப்படின்னு ஷெல்லியோட அப்பாவும் ரொம்ப இலக்காரமாக அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக வராரா. அப்போ தான் அந்த மிஸ்டர் குட்மேன் வந்துட்டு கீழே விழுந்து கிடக்கிறத பார்க்குறா. ப்ரீத் பண்ணுறதுக்கே திணறிட்டு இருக்காரு. என்னாச்சு தாத்தா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறா. மெடிசன் மெடிசன் அவர் கீழே விழுந்த மெடிசனை கையை காட்டுறாரு. உடனே ஹீரோயின் அதை எடுத்து கொடுத்து அவரை சாப்பிடலாம் வைக்கிறாளா. அவர் அதுக்கப்புறம் தான் ஒழுங்காக ப்ரீத் பண்ணுறதுக்கே ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோனோட முகத்தை பார்க்குறாரா. நான்சி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்க தாத்தா, நான் நான்சி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ நான்சி கிடையாது, என்னோட பொண்ணை மாதிரியே இருக்க, நீ என்னுடைய பேத்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்களோட பேத்தி கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இல்லைம்மா நான் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, என் பொண்ணுடைய முகத்தை கூட எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு படிச்சுட்டு இருக்கும் போது கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, தெரிஞ்சா குடும்பத்து பேருக்கு வந்து அசிங்கம்னு சொல்லிட்டு எங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் அதை மறைச்சு குழந்தைய தனியாகவே பெற்றுக்கிட்டா. குழந்தைய அவளுக்கு வளர்க்குறதுக்கு முடியல, அவளை விட்டுட்டு வர்றதுக்கும் முடியல, அதனால அந்த குழந்தைய மனசே இல்லாமல் குடும்ப பேரை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அபேண்டன் பண்ணிட்டா. ஸோ அந்த குழந்தை வந்துட்டு காணா போனதோட சரி, ஆனால் உன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு தெரியுது நீ தான் என் பேத்தின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு 26 வருஷமாக படாத அவஸ்தையெல்லாம் பட்டுட்ருக்கா, ஒரு கில்ட்டியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா, குழந்தைய தொலைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் உன்னை கொண்டு போய் கொடுத்தேன்னா அவளுக்கு மொத்தமாக வந்துட்டு மனசு சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது, நான் உங்கள் பேத்தின்னு எப்படி தாத்தா நம்புறீங்க, சும்மா வந்துட்டு ஃபேஸ் ரெசம்பிளன்ஸை மட்டும் வச்சு அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல அப்படின்ன உடனே அந்த தாத்தாவும் நீ சொல்கிறது சரிதாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறா. நான் வந்துட்டு என்னுடைய ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் அதுக்கு என்ன, நானும் அம்மாவும் தான் எப்பவும் பக்கத்துலேயே இருப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் என்னுடைய நிஜ ஃபேமிலியை சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஷாக்கை தூக்கி போடுறா. அவகிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே அந்த ஷெல்லியோடைய அப்பா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த பார்ட்டியை மிஸ்டர் குட்மேன் அரேஞ்ச் பண்ணதே அவர் ஒரு சர்ப்ரைஸ் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் காசப் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ தான் அந்த தாத்தாவும் அந்த பக்கத்துலேருந்து இறங்கி வர ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவரும் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்துருந்தாங்கல்ல, அப்போது ஒரு குழந்தைய வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறமா பணத்துக்காக விற்றுட்டாங்க தானே அப்படின்ன உடனே ஹீரோவும் எங்கள் ஃபேமிலியை பற்றி எதுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, நான் சொன்னது நீ மறுக்கலை, அப்போ அதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரக்கூடிய தாத்தாவை பார்த்து சொல்கிறாரு. பாருங்கள் மிஸ்டர் குட்மேன், நான் சொன்ன மாதிரி இவனே அவன் தப்பை ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினும் பேசுகிறதுக்காக வராரு. அப்போ அவரும் பேச விடாமல் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ அந்த தாத்தாவும் கரெக்டு தான் நீங்கள் சொன்னது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா ரொம்ப கூலாக வந்து நிற்கிறாரா. அப்போ ஷெல்லியோடைய அப்பாவும், பாருங்கள் இவன் தான் ஈத்தன், இவன் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணா, இவனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து தான் அவங்க பேத்தியை வித்துட்டாங்க. பேத்தி வேற ஏதோ ஒரு மூலையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இங்கே பாருங்கள் வேற ஒரு பொண்ணை அவனோட டாயாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்காரா. ஸோ இதனால் அந்த ஈத்தனை பனிஷ் பண்ணுங்க, அவன் இனிமேல் நம்ம சர்க்கிள்லேயே வரக்கூடாது, ஆள் இடம் தெரியாமல் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, அதுக்கு அந்த மிஸ்டர் குட்மேன் சொல்கிறாரு, என்னுடைய பேத்தி காணாமல் போனது உண்மைதான், என்னுடைய பேத்தி எனக்கு கிடைச்சிட்டா, இதோ இங்கே இருக்காளே ஷாரன், இவ தான் என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோயினை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்போ அந்த ஷெல்லியுடைய அப்பா வந்து ஷாக் ஆகிடுறாரா. இது ஹீரோவுடைய மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்ல, என் பேத்தியை பற்றி ஏதாவது தரக்குறைவாக பேசினேன் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஷெல்லியோடைய அப்பாவை திட்டுறாரு. அப்போ ஷெல்லியோடைய அப்பாவும், உங்கள் பொண்ணு மாதிரியே இருக்காங்கிறதுக்காகலாம் இதை நம்பிடாதீங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோவும் அங்கே வந்து நான் சொன்னது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் அது சொன்னதில் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தப்பாக இருக்குது, எங்கள் அம்மா அவளை விற்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயினுமே இவர் சொல்கிறது கரெக்டு தான், அதாவது இங்கே அவங்க அம்மா என்னை விற்கலை, நானாகவே தான் வந்துட்டு என்னுடைய ஃபேமிலி என்னை ரைஸ் பண்ண அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேற ஒரு அடாப்டிவ் ஃபேமிலி கிட்ட போகிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ ஷெல்லியோடைய அப்பா இவங்க 2 பேரும் ஆள் கூட்டிகிட்டு வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ மிஸ்டர் குட்மேனும் அங்கே கை காட்டுறாரா. அப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ரெஸ்ட் ரூமில் இவங்க மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் போதே இவர் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் இப்போ வந்து சொந்தம் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுதா. அப்போ அங்கே கொஞ்சம் ஆட்கள் உள்ளே வந்து ஷெல்லியோடைய அப்பாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்பா உடனே கியா முயன்னு கத்திட்டு இருக்காரா. அப்போ அந்த ஆஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்களுடைய வேலையில் நீங்கள் நிறைய பணம் வந்து சூதாட்டம் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களை வந்து கைது பண்ணுறோன்னு. அப்பா அவர் அங்கேருந்து போகும்போது ஹீரோவை பற்றி இதெல்லாம் உன் மேலே தானே நிச்சயமாக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ அந்த தாத்தாவும் ஹீரோயினை பார்த்து, உங்கள் அம்மா ரொம்ப
எங்கே போயிருக்காமா இத்தனை வருஷமா, தயவு செஞ்சு கூட வாமா வந்து மீட் பண்ணுமான்னு உடனே ஹீரோயினும் எனக்கு எல்லாமே ஓவர்வெல்மிங்காக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் தாத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஹீரோயின் அதுக்கப்புறமா இங்கே ஹீரோடைய அம்மா சூப்பராக ரெடி பண்ணி வைக்கிறாங்க இப்போ அந்த தாத்தாவுடைய ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்பா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாம் சில பேர் இருப்பாங்க, ஒன்று அங்கே பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் யார் என்ன பேசினாலும் நீ வந்து காதில் போட்டுக்காத, உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா என்கிட்டயோ இல்லை ஈத்தன் கிட்டேயோ சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்கு ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதா, ஓப்பன் பண்ணி பார்த்து ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. என்ன ஆச்சுன்ன உடனே அவள் டக்குன்னு ஹீரோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, ஆக்சுவலாக நான் வந்து காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் ஆனால பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பயுமே வந்துட்டு நான் விடாமல் அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டுகிட்டே இருந்தேன்னா இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து முறையாக கிளியர் பண்ணியிருக்கேன் பாரு, எனக்கு அப்ராடில் இருக்கக்கூடிய யூலாவில் வந்துட்டு எனக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. ஹீரோவும் அங்கே ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயினுக்காக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோடைய அம்மாவுமே உனக்கு அடிப்படையான படிப்பு கூட கிடைக்காம போயிடுச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டமா, ஆனால் பரவாயில்ல இப்படி டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து உனக்கு சீட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அந்த மிஸ்டர் குட்மேன் அதான் ஹீரோயினுடைய ஒரிஜினல் தாத்தாவுடைய ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து ஒரு சதி திட்டம் போட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் இங்கே வரது யாருக்குமே பிடிக்கல, ஏன்னா அவள் வந்தானா சொத்தில் வந்து இவங்களுக்குலாம் பங்கு குறைஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினை பற்றி ஆல்ரெடி வந்துட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன், அவள் ஒரு வெயிட்ரஸ், அவள் ஒரு அனாதையாக தான் வளர்ந்துருக்கா, அது இதுன்னு சொல்லி அவளுடைய கேரக்டர் டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்களா. ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே வந்ததுக்கப்புறமும் அங்கே இருக்கக்கூடிய ஹீரோயினுடைய ஆன்டி ஒருத்தவங்க ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்கள் மிஸ்டர் ஈத்தன், உங்களுக்கும் ஹீரோனுக்கும் செட்டே ஆகாது, படிக்கல, அவ்வளோ அழகு கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு ஸ்டேட்டஸ் இல்லை சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஆனால் என் பொண்ணு அப்படி கிடையாது, உங்களுக்கு சூப்பர் மேட்சாக இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது ஹீரோவும் அவளுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லாதீங்க, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவளோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் 20 வருஷமாக இவளை தான் நான் நேசிச்சுட்டு இருக்கேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்களோட ஒப்பீனியன் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அடுத்தது ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க, பாருமா நீ எல்லாம் வந்துட்டு அவனுக்கு செட்டே ஆக மாட்டேன், உங்கள் 2 பேருக்குள்ள வந்துட்டு மியூச்சுவலாக பேசிக்கிறது கூட ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என் பொண்ணுலாம் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் படித்தா தெரியுமா, ஆனால் நீ காலேஜுக்கே போகல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் கெத்தாக சொல்லிட்டு இருக்கா, உங்கள் பண்ணி எங்கே படித்தா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாட்டிலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நம்மளனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் எடுத்து காட்டுறாளா. அத்தனை பேரும் வாயடிச்சு போயிடுறாங்க, இது ஃபேக்கான மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்ல, ஹீரோவும் அங்கே மேலே இருக்கக்கூடிய சிம்பிளை பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயினுடைய லைஃப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அசாசினேட் பண்ணி அவளை காலில் போட்டு மிதிக்கணும்னு பார்க்குறாங்களா. அப்போ ஹீரோயினுடைய அம்மா டக்குன்னு உள்ள என்ட்ரி ஆகிடுறாங்க, என்ன எத்தனை வருஷம் வந்துட்டு என்னென்னவோ பேசுனீங்க, நான் பொறுத்துட்டு இருந்தேன், என் பொண்ணை பேசுனீங்கன்னா இந்த மாதிரி அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க அண்ணா மேலேயே வந்துட்டு தண்ணி எடுத்து ஊற்றிடுறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறேன், இத்தனை வருஷம் வந்துட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பேசினாலும் சரி, நான் ஒரு நிமிஷம் கூட வாயை திறக்கல, அவங்க யாரும் எதுவும் வந்துட்டு நடத்தலை, ஸோ இப்போ மரியாதையாக வாயை முடிக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா. அப்போ அங்கே வரக்கூடிய ஹீரோயினோட தாத்தா சொல்கிறாரு, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கம்பெனியில் மொத்தமும் வந்துட்டு உரிமை இருக்கிறது என் பொண்ணு நான்சிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 20 வருஷமாக அவள் டிப்ரெஷனில் இருந்தது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், 20 வருஷமாக வீட்டிலேருந்தே இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு முழுசாக வேலை செஞ்சது அவள் மட்டும்தான், அதனால் இந்த சொத்தில் அவளுக்கு மட்டும்தான் பங்கு இருக்குது, நீங்கள் எல்லாரும் மரியாதையை விட்டு விட்டு வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்புறம் எங்கள் அம்மாவும் பொண்ணும் ரொம்ப ஆக்வர்டாக நின்றுட்டுருக்காங்களா. அப்போ ஹீரோயினும் அவங்க அம்மா வந்து தேம்பி தேம்பி அழுகிறத பார்க்க அவங்க கிட்ட போயிட்டு மேலே லைட்டாக டச் பண்ணுறா. உடனே அவங்க எடுத்து கட்டிக்கிறாங்க, அம்மா உனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிட்டேன், உன்னை விட்டுட்டு போயிட்டேன், உன்னை அப்படி நான் வந்துட்டு அபேண்டன் பண்ணியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிட்டு அழுகிற நம்ம ஹீரோயினும் கவலைப்படாதீங்கம்மா, அதான் இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம்ல, இனிமேல் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ ஹீரோயின் இத்தனை வருஷம் அவள் அனுபவித்த ஹார்ட்ஷிப் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவளுக்கு தேவையான எல்லாமே இப்போ அவளுக்கு கிடைச்சிருச்சு, அவளை சுற்றி நல்ல மக்கள் மட்டுமே இருக்காங்க. இதோட இந்த ட்ராமா சூப்பராக முடியுது. பாய்.